அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு மயில் வேலன் துணை. உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை நினச்சி இந்த பூஜைகள் செய்ய போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம இருக்கீங்க இல்லையா, அவங்களும் சரி, வேலைக்கு போய் நம்மளுக்கு சரியான ஊதியம், அதாவது இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷன் எதுவுமே இல்லாத நம்மளுக்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்களும் சரி, அதே நேரத்தில் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கலை, மார்க் எடுக்கலை, தேர்வில் சரியாக மார்க் எடுக்கலை அப்படின்றவங்களும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம தட்சிணாமூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவன் ஆலயத்தில் தனியாக இருப்பார். அதாவது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்ல. இது தட்சிணாமூர்த்தி தனியாக சிவன் ஆலயத்தில் பின்னாடி இருப்பாங்க. எல்லா சிவன் ஆலயத்துலேயுமே தட்சிணாமூர்த்தி இருப்பார். இவர் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தோற்றத்தில் இருப்பார். இந்த மாதிரி இருப்பார் தட்சிணாமூர்த்தி. இவருக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணுறது எதுவுமே நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகக்கூடாது. எப்போயுமே பரிகாரம் பண்ணுறோன்னா நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகக்கூடாது. வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கணும். ஒரு கடைக்கு போகிறீங்க, தேங்காய் வாங்கிக்கோங்க. அவங்களே 2 உடச்சி கொடுக்க சொல்லுங்கள். உடச்சிட்ட பிறகு அதில் நெய் முழுகிற அளவுக்கு வாங்கிக்கோங்க. நெய், திரி எல்லாம் கடையிலே வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இது இரவு வேளையில் 8லேருந்து 9க்குள்ளே பண்ணணும். கோயில் 8:30க்கெல்லாம் நட சாத்துறாங்கன்னா, நீங்கள் ஷார்ப்பாக 7:45க்கு கோயிலில் போயிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக 8 o'clock இந்த விளக்கு ஏற்றிடுங்க. ஏன்னா 8லேருந்து 9 குரு ஓரையில் தான் இதை பண்ணணும். அதாவது இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 தேங்காய் நிறைய ஃபுல்லாக நெய்யை நிரப்பிட்டு அதில் திரியை போட்டுட்டு உங்களோட கோரிக்கையை அவருடைய தட்சிணாமூர்த்தி பாதத்தில் வச்சுட்டு வாங்க. 16 வாரமும் இதே மாதிரி எதனா ஒன்று தான் நினைக்கணும். வேலை கிடைக்கணுமா, அதை பற்றி நினச்சி தான் நீங்கள் செய்யணும். இல்லை எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த 16 வாரம் அதை சொல்லி செய்யுங்க. இல்லைன்னா என் குழந்தை படிக்கணுமா, மார்க் எடுக்கணும், என் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை மட்டும் நினச்சி செய்யுங்க. கண்டிப்பாக அது நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ண தொட்டு தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். எனக்கு நல்ல பலன்கள் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 16 வாரமும் மன திருப்தியோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 16வது வாரம் வரும் இல்லையா, இந்த 1 வாரம் 2 வாரம் பெண்கள் போக முடியலனாலும் ஆண்கள் போய் செய்யலாம். சப்போஸ் நீங்கள் இந்த வாரம் போக முடியல, வெளியில் போயிட்டீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 வாரம் பண்ணிட்டோம், 4வது வாரம் போக முடியலன்னா அதுக்கடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் 4வது வாரம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு டைரியில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 16வது வாரம் 16வது வாரம் போகும்போது என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் நிறம் வஸ்திரம் வாங்கிக்கோங்க. சின்னதாக 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழமாக வாங்கிக்கோங்க. இல்லை மாம்பழம், அது மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழங்கள். அப்புறம் மஞ்சள் கலரில், அதாவது சாமந்தி பூ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டக்கடலை முன்னே ஊற வச்சு நீங்கள் அதை மாலையாக கோத்துக்கோங்க. 54 இல்லை 108 வாங்கி கோத்துக்கோங்க. கோத்துட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கு செய்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. 16வது வாரம். இந்த 16வது வாரம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல நியூஸ் கிடைக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்து கொண்டோ நடுவில் நீங்கள் இதை முடிக்காதீங்க. 16 வாரம் முடிங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் அடையும். நன்றி, வணக்கம்.